எம் குமார் சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 3 பேரும் ஒரு விரிவாகவே இந்த தாவேகாவுடைய தேர்தலுக்கு ஒப்பீட்டளவில் பேசிட்டாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? செக் வைக்குதா திமுக அதிமுகவுக்கு? சார், விஜய் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். சினிமாவிலிருந்து அவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே 67லேருந்தே சினிமா உள்ளவங்க தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவரும் இந்த திமுக அதிமுக என்னென்ன பண்ணிச்சுதோ, எதை மூலாதாரமாக பயன்படுத்துதோ அதை தான் அவரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கார். அவர் கொஞ்சம் வித்தியாசமாக, அவருக்கு இந்த கூட்டங்கள் வருது, இளைஞர்கள் வராங்க. 18 வயசுலேருந்து ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் உள்ளவங்க வராங்க. ஆண் பெண் எல்லோரும் வராங்க. அவருக்கு ஆர்வமாக வர்றாங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான். அது ஒன்று தான் இங்கே தேர்தலில் பிரதிபலிக்க வேண்டிய விஷயம். லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறார். லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறத திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கார். அதை செஞ்சால் அவரை இன்னொரு 1000 வருஷத்துக்கு எல்லோரும் அவர் ஆட்சிக்கு தொடர்ந்து நீடித்து, இப்போ கமலஹாசன் மாதிரி ஏதாவது வேறு முடிவு எடுக்காமல் தோல்வியோ வெற்றியோ தாங்கி அரசியலில் இருந்து அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி அவர் ஒரு ஒரு சக்சீட் ஆனார்னாக்கா, ஊழலை ஒழிச்சிட்டாருனாக்கா, சிங்கப்பூரில் லீ கிடைச்ச மரியாதை அவருக்கு கிடைக்கும். அதை அவர் செய்வாராங்கிறது நமக்கு தெரியாது. அவரை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கார். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் எதுவும் சம்மந்தப்பட மாட்டேன், நான் வெளிப்படையான ஆட்சி நடத்துவேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அதை தவிர அவர் சொன்னதில் பல விஷயங்கள் நல்ல கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, புதிய தொழில்கள் உருவாக்கம், வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, அதை சொல்கிறாரு. இலவச தரமான கல்வி, அரசு பள்ளிகளை மேம்படுத்துதல், சுகாதார சேவைகள் மேம்பாடு, அரசு மருத்துவமனைகள் தர உயர்த்துதல், ஊழல் ஒழிப்பு, வெளிப்படையான ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கு ஆதரவு, கடன் தள்ளுபடி, உற்பத்தி ஊக்குவிப்பு, விலைவாசி கட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுப்படுத்துதல், மக்களுக்கு நேரடி நலத்திட்டங்கள், உதவித்தொகைகள், சமூக பாதுகாப்பு. அதாவது இவர் சொன்னார் இல்லையா, இப்போ நம்ம சோமு சார் சொன்னார், 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன், பட்டு கொடுக்குறேங்கிறது. இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது அது பெரிய கதை. அது புலிவாலை பிடிச்ச கதை. அதெல்லாம் அதுக்கு பின்னால் வரேன். ஆக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் நடுதல், மாசு கட்டுப்பாடு, இப்படி வச்சுங்களேன். நீங்க சொல்றீங்கல்ல சார், இதே விஷயத்தை தானே சார் திமுக நடைமுறைப்படுத்துறாங்க. முதல்ல சொல்லிட்டேனே. இதுல ஒரே விஷயம், நீங்க அத்தியாவசிய பொருட்கள் விலையை கட்டுப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஈரான்ல நடக்கக்கூடிய அந்த போரால சிலிண்டர் விலை உயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா லாரியில் காய்கறிகள் வரத்து அதிகமாகிடுச்சு, அதனால விலைவாசி உயர்வு. இதெல்லாம் எப்படி சார் விஜயால கட்டுப்படுத்த முடியும்? சார், இது நேஷனல் கலாமிட்டிஸ் மாதிரி இல்ல. அதுதான் எப்படி கட்டுப்படுத்த கேள்வியை கேட்க கூடாது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்துன்னு சொல்றாரு இல்லைங்க சார். எந்த புள்ளியில அதை கட்டுப்படுத்துவார்? அத்தியாவசிய பொருள் கட்டுப்படுத்துறாங்கிறது எதுனா, ஊழல் குறைஞ்சால எல்லாம் வந்துடும் சார். நீங்க அடிப்படை ஊழல் தான். இந்த ஊழலை பத்தி எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, நான் 96லேருந்து ஊழலுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். இங்கே இப்போ புக்லெட் அடித்து கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டு. அப்போவே 96ல் இந்த இதெல்லாம் வரதுக்கு முன்னே, யூடியூப்லாம் வரதுக்கு முன்னே, அப்போ 2 in 1 இதுதான் வீடியோ மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். 30 நிமிஷம் அரை மணி நேரம்லாம் நான் வீடியோவில் பேசி ஊராக பிரச்சாரம்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கான். காரணம், ஊழலை நீங்கள் பட்டியலிட்டிங்கன்னா நம்ம நாடு இப்போ செல்வ செழிப்பாக இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்போ எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கலாம். அவ்வளவு பணம், மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, பயிர் நிலங்களுக்கு, நெல்லுக்கு பாய வேண்டிய தண்ணியை களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு அரசியல்ல இருக்கிற டாப் லெவல்ல இருக்கிறவங்க. இல்லைங்க சார், அதுதான் சார் எப்படி சார் முடிவு கொண்டு வருவாங்க சார்ந்து இருக்கிறவங்க. இல்லைங்க சார், அதுதான் சார் எப்படி முடிவு கொண்டு வருவாங்க? இல்ல, அதுதான் அதுக்கு நிறைய முயற்சி. அதுக்கு சிங்கப்பூர்ல அவர் 59ல் அவர் ஆட்சி அவருக்கு வந்தார். லீ வந்தார் சிங்கப்பூர்ல. அதுக்கு முன்ன எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த இடத்துல இருந்து இப்போ பாம்கிற ஹோட்டலுக்கு போகணும், எங்களை இவ்வளோ தூரம் தான் போகணுன்னா பாடி கார்டை கூட்டிகிட்டு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை சிங்கப்பூரில் இருந்தது அப்போது. ஆனால் அவர் வந்ததுக்கு பிறகு சொன்னார், அறிவிப்பு கொடுத்தார், எல்லாத்துக்கும் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறேன், கிரிமினல்ஸ் எல்லாம் சரண்டர் ஆயிருங்க, இல்லைன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னாரு. கொஞ்ச நாளையில் ஒரு 2 மாதத்துல 1 மாதத்துல நிறைய பேர் சரண்டர் ஆகிட்டாங்க. மிச்சமானவங்க சரண்டர் ஆகல. திரும்ப ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஊழலை ஒழிச்சிட்டா அந்த மாதிரி சாத்தியம்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா சாத்தியம். இல்ல, அது எப்போ ஒழிப்பாரு?
எப்போ ஒழிப்பாருங்கிறது அவரு அதே எல்லாருக்குமே ஆசை அதுதான் சார். அவருக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லாருடைய ஆசையும் ஊழலை ஒழிக்கணும்னு தான் சார். இதுல எங்க சார் விஜய் வேறுபட்டு நிக்கிறாரு? கண்டிப்பா இப்போ அவருக்கு இப்பதான் கல்யாணத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணத்தை ஃபேஸ் பண்ணணும், தேர்தல் கல்யாணத்தில் அவர் கல்யாணம் முடியணும், அவர் வெற்றி வாகை சூடணும், அவர் அங்கே வரணும். இன்னைக்கு வரலன்னா அடுத்த இப்போ இந்த அடுத்த 5 ஆண்டுகள் முதலமைச்சராக விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஊழல் ஒழிக்கப்படல அப்படின்னா நகை கொடுக்க மாட்டீங்களா? பட்டுப்புடவை கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கடன் ரத்து செய்ய மாட்டீங்களா? பயிர்க்கடன் ரத்து செய்ய மாட்டீங்களா? இது எல்லாத்துக்குமான காரணம் ஊழலை ஒழிக்கல, நான் நெக்ஸ்ட் டைம் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா மக்கள்கிட்ட? அது அவர் தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அவர் தான் சொல்லணும். நீங்கள் ஆனால் என்கிட்ட கேட்குறீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஊழல் ஒழிப்பில் ஊழலில் ஒரு 100%, 40%, 50% வீணாக போயிடுது, எல்லாத்துக்கும் போயிடுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது ஏஸ் அ பவர் பீஸ் அ கிரிமினல், பீஸ் அ பவர் ஏஸ் அ கிரிமினல், இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இப்போ விஜய் வந்திருக்கார் உள்ள. விஜய் ஏன் இவ்வளோ ஆதரவு மக்கள் கொடுக்காங்க அப்படின்னா, இளைஞர்கள்லாம் கொடுக்காங்கன்னா, சினிமாவில் வந்திருக்காங்க, சினிமாவில் என்ட்ரு ஆகிறாங்க. அவர் ஆடுற டான்ஸு, அவர் பண்ணுற நடிப்பு, அவர் இப்போ கதாபாத்திரங்கள், புரட்சிகரமாக பேசுகிறது, சமீப காலத்தில் அது அதிகமாக பேசுகிறார். அதனால் இளைஞர்கள்லாம் அவர் பின்னால் ஃபாலோ பண்ணுறாங்க, வர்றாங்க. ஆனால் அதற்குள்ள ஊழலில் ஏற்கனவே இருக்க ஆட்சி முறைகள் சரியில்லைங்கிறதுல மக்கள்கிட்ட கழுத்து வரைக்கும் அவங்களுக்கு கோபம் இருக்கிறது அரசியல் தலைவர்கள் மேல. அதே கேள்வியை ஊழல் ஒழிக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாருன்னா உடனே அடுத்து இந்த பக்கத்துல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி சினிமாவில் அவருடைய டிக்கெட்டை எப்படி உயர்த்துறாங்க? ஒரு 10 செகண்ட் சார், 10 செகண்ட் இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்றேன். அதாவது அந்த நிலையில இருக்கும்போது மக்கள்கிட்ட இருக்கிற பேதருப்தி, ஏன்னா அரசியல்வாதிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நமக்கு விமோசனமே கிடையாதுங்கிற நிலையில் இருக்கும்போது இவர் அரசியலுக்குள்ள வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதரவு உள்ள மனிதராக இருக்கார். போகிற இடத்துலலாம் லட்சக்கணக்கான கூட்டம் வருது. ஒரு இடத்துக்கு இவர் போனால் எதுவும் அசம்பாவிதம் நடந்துருமோங்கிறதே கூட்டத்தை நிறுத்திட்டு போகிறாரு. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால மக்கள் ஒரு நல்ல ஆளை, ஒரு லீடர்ஷிப்பை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள ஒருத்தர் உள்ள வராரு. அந்த வரவுல இவங்க வந்து அவங்கள மாத்திக்கணும். அவங்களையும் மாத்திக்கிட்டா தான் இவருக்கு ஈக்குவலா போக முடியும். இல்லைன்னா இவரு கமலஹாசனை போல இந்த தேர்தலில் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம இப்போ ஜெயிச்சிருவோம், நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம், நம்ம தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோங்கிற எண்ணம் உண்மையிலே அவருக்கு இருக்கு. அவருக்கு அந்த எண்ணத்துல தான் செயல்படுறாரு. ஆனால் அதுல ஏதாவது மிஸ்பயர் ஆயிட்டுதுன்னா அடுத்தால கமலஹாசனை மாதிரி அவர் முடிவெடுக்காம இருக்கணும். அதுக்கு அவருக்கு கடவுள் தான் ஊக்கத்தை கொடுக்கணும். நம்ம தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு கொடுக்குறாரு, என்னென்ன பாயிண்ட்ஸு, இதுதான் சொல்கிறோம். ஊழலை ஒழிக்கணுன்றது வந்து கல் தோண்டி மண் தோன்றா காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து டிப்ளமேட்டிக் டேர்ம். அது விஜய் சொல்கிறாருன்னு நம்ம குமார் நான் ஆதரிக்கிறேன்றாரு. அதை விட பொருத்தமாக 100 மடங்கு சீமான் சொல்கிறார், அவர் ஆதரிக்க வேண்டியதானே. சீமான் ஊழலையும் ஒழிப்பேன்றாரு. இந்த மாதிரி நீங்கள் விலையில்லா திட்டங்கள், இலவசங்களை கொடுத்து மக்களையும் மயக்காதீங்க, அவர்களை சம்பாதிக்க வைங்க அப்படிங்க. இதை விட அவர் பொருத்தமாக சொல்கிறார்ல, சாட்டையால் அடிப்பாங்க, அவர் ஆதரிக்கலாம்ல. அப்போ இவர் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 1.5 கோடி வருமானத்துக்காக அப்பீல் போகிறார், அபராதம் விதிச்சதுக்காக. அது பிளாக் டிக்கெட் விற்கிறத பற்றி இது வரைக்கும் கண்டிச்சு சொல்லவே இல்லை. தமிழக அரசு அதே மாதிரி வாகனங்களுக்கு அந்த சொகுசு வரி கட்டுறதுக்கு வந்து அதுவும் ஒத்துக்கல. இவர் என்னன்னா 15 கோடி நான் காட்டவில்லை, புலிக்கு வந்த வருமானத்தை ஏத்துக்கிறாரு. 2015-16 ஆண்டு வருமானமே எனக்கு 35 கோடி தான், ஆனால் 500 கோடி 1000 கோடியை விட்டுட்டு வரேன்றாரு. ஒரு வருஷமே 2015-16 அப்போவே மொத்தமே 35 கோடி தான் அவருடைய வருமானம். அதில் 15 கோடி புலி படத்துக்கு வாங்கின வருமானத்தை காட்டல. அதை வந்து ஆதாரத்தோடு எடுத்துட்டாங்க. ஆமாம் நான் காட்டலன்னு ஏற்றுக்கிட்டாரு. நீங்கள் காட்டாததுக்காக அதுக்கு தனி வரி, காட்டாததுக்காக அபராத தொகை 1.5 கோடி போட்டாங்க. இது தவறு கிடையாது, ஆனால் என்னன்னா காலம் தவறி போட்டாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இவர் எப்படி ஊழல் ஒழிக்க வருவாரு? இல்ல, அது ரொம்ப 2 புள்ளி அவர் சொல்றாரு. டிப்ளமேட்டிக்கான விஷயம் ஊழல் ஒழிப்பு, அதன் மூலமாக ஆட்சி நிர்வாகத்தை நாங்கள் சிறப்பாக நடத்துவோம்னா அதே கருத்தை தானே சீமானும் முன்வைத்தாரு. இதே கோஷத்தை தானே தேமுதிகவுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் வைத்தாரு. அவங்ககிட்டே ஓட்டு போடாத மக்கள் விஜயை ஏன் தேர்ந்தெடுப்பாங்கன்ற ஒரு புள்ளி. 2வது, தான் எந்த நிலையில் இருக்கிறோன்றதே கொஸ்டின் பண்றாரு பொன்னுவேல் சார். அதாவது சினிமாவில் வந்தவங்க தான் அந்த 2 பேருமே, விஜயும் சரி சீமானும் சரி.
சீமான் விஜயலட்சுமி விவகாரம் நமக்கு தெரியும். இல்ல அதெல்லாம் தனிப்பட்ட தனிப்பட்ட விஷயம். விவகாரத்துக்கு அதுக்கு சொல்லல வேணாம் சார், இதெல்லாம். தனிப்பட்ட விவகாரம் சொல்லல. ஒரு மனிதன் பப்ளிக் லைஃப்க்கு வரும்போது சார், என்னென்ன நீங்க செ- ஊழல் எல்லா- இல்ல, பார்க்க ஊழல் முடியும். பற்றி பேசுறது எல்லாம் இல்ல, இல்ல. பார்க்க முடியும். இல்ல, சார், இல்ல. பொன்முடி விஜய் சார் தனிப்பட்ட சொன்னாரு. விவகாரமும் பேசல. இல்ல, இல்ல. அதை பேசணும்னா பேசலாம். சொல்லுங்க. இல்ல, வேண்டாம். அது இந்த அவையில ஆ, வேண்டாம். பின்ன இன்னொரு விஷயம். சொல்லல. அப்புறம் இல்ல, நீ சொல்லிட்டு இல்ல, சொல்லல. இல்ல, gentle- சொல்லலன்னா அது எப்படி gentle சொல்லாம reminder இருக்க சார். முடியும்? இல்ல, சார், இல்ல, சார், அந்த இல்ல, அந்த பல- கட்சியினுடைய இவர் இல்ல, பிரதிநிதிகள் அவரே இல்ல. ஆதரிக்கலைன்னு இல்ல, வேண்டாம், கேட்டாரு. வேண்டாம், வேண்டாம். அவரே அந்த இவர் கட்சியினுடைய ஆதரிக்கலைன்னு பிரதிநிதிகள் கேட்டாருன்னா இல்ல, அது அதற்கான சொல்லணும்ல. பதில் அவங்க தான் சொல்லணும். அவர் கேட்கறதுல ஒரு தர்க்கம் இருக்கு இல்லையா சார்? என்ன விஷயம்? ஊழல் ஒழிப்பு தான் பிரதானமாக இருந்தா அந்த ஊழல் ஒழிப்புக்கு சீமானுக்கு ஆதரவு தரணும் இல்லையா, விஜயகாந்துக்கு ஆதரவு தந்திருக்கணும் இல்லையா, ஏன் விஜய் ஆதரிக்கணும்ன்ற ஒரு புள்ளி தர்க்கபூர்வமா நியாயம் தானே இருக்குது இதுல. அதாவது 40 பேர் இறந்துட்டாங்க கரூரில். இறந்த உடனே அவர் வந்துட்டார். அடுத்த ஒரு வாரம் 10 நாளையில் நான் ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டார் சொன்னார், கொடுத்துட்டார். இது வேற யாராவது கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்துருப்பாங்களா? ஒன்று. ரெண்டாவது, சொன்னதை எல்லாருமே ஒரு சொல்றவரை கூட ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றதை கூட நம்ம தடுக்கிற மாதிரி பேசவே கூடாதுங்கிறேன் நான். இல்ல, அவர் தடுக்கிறதா சொல்லவே இல்லையே. இல்ல, ஏற்கனவே 2 பேர் பேசி இருக்காங்க, இல்ல. அவங்களுக்கே ஓட்டு போலையே சார். அவங்க சார், சார், ஊழல் ஒழிப்பு தான் பிரதானமா இருந்தா இன்னைக்கு நீங்க அதை ஏன் அவரை ஆதரிக்கலன்னு கேட்டா நான் உங்களை ஆதரிக்கணும்னா உங்கள்ட்ட 10 காரணம் சரியா இருந்தா தான் நான் உங்களை ஆதரிப்பேன். ஊழலை மட்டும் சொல்லிட்டீங்கிறதுக்கு மத்தது பூரா நீங்க சார், அவர் கேக்குறது அது இல்ல. இல்ல சார், புரியுது. அது இல்ல. சீமான் இவரை விட அக்ரெசிவா கடந்த 10 வருஷமா பேசிட்டு இருக்கிறாரு ஊழல் எதிர்ப்புக்கு எதிராக. நமக்கு சுய சிந்தனை இருக்கு, சுய அறிவு இருக்கு. யாரு என்ன செய்வா, யார் எப்படி இருப்பா, அவங்க சுய வாழ்க்கையும் பொது வாழ்க்கையிலயும் என்ன மாதிரி ஆகும், அது எதிர்காலத்துல விஜய்க்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. ஜெர்மனி எப்படி நாசமா போச்சு அப்படி போயிருங்கிறது நானே பேசியிருக்கேன் பல இடத்துல சீமானுக்கு எதிராக. எப்போ 10 வருஷத்துக்கு முன்ன. அதனால இன்னைக்கு அது நடக்கும். இன்னைக்கு சீமானுக்கு அதிகாரம் கிடைச்சா அது நடக்கும். நான் சீமான் வர்றதெல்லாம் நான் 1% கூட நான் ஆதரிக்க மாட்டேன் எப்போதுமே. ஏன்னா அவருடைய மொத்தம் எனக்கு தெரியும் எல்லா நடவடிக்கைகளும் தவறு, சொல்றது பூரா பொய். சார், அவங்க கட்சியோட ஆட்கள் இல்ல சார், அதனால வேண்டாம். அவர் அதனால பொன்னுடன் சார் சொல்றது இல்ல, அவர் சொல்ற தர்க்கம்ன்றது ஊழல் ஒழிப்புக்கான அம்சத்துல நீங்க உறுதியா இருக்கிறீங்களா, நீங்களே மறைச்சிருக்கிறீங்கன்றாரு. ஊழல் ஒழிப்ப நம்ம சந்தன மரக்கட்ட கடத்தல் வீரப்பன் வந்து அந்த மாதிரி ஒரு போலீஸால் தேடப்பட்டிருக்கிற வந்து நான் ஊழல் ஒழிக்கன்னா அவரையும் கும்பிடணுங்கிற நான். ஊழல் தான் இந்த நாட்டை அழிச்சிருக்கு. ஊழல் யாராவது இல்ல சார், இதுவரை ஆட்சி செய்யறவங்க யாராவது நான் ஊழல் ஆதரிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்களா? எல்லாருடைய aim அதானே சார். தடுக்கலையே சார். இல்ல, குமார் சார் சொல்றது நான் ஏத்துக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு மாநில சார் சொல்றது கரெக்டு தான். ஒரு மாநில அளவில் பார்த்தாலே இத்தனை ஊழல் இருக்கு. இப்போ பாஜக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திர ஊழல், ரபேல் ஊழல், பிஎம் கேர் ஊழல் எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாதான். எங்களுக்கு இதில் இல்லை, பணம் மட்டும் வாங்கிட்டாங்க கோடி கோடியா. ஆனால் பங்கு சந்தையில் வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு ஒட்டு மொத்தமாக இந்த பாஜக 2014 வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எத்தனை லட்சம் கோடி பேருக்கு நாட்டுக்கு எவ்வளவு இழப்பு. குமார் சார் சொல்றதை ஏத்துக்கிறேன். ஊழல் எல்லாத்துக்கும் அப்ப அந்த ஒரு விஷயத்தை விஜய் சொல்றாருங்கிறதையும் நம்ம ஏத்துக்கலாம். ஆனால் விஜயோடைய ரீமார்க் எப்படி இருக்கு, உங்க ஹிஸ்டரி சரியில்லையா, இப்போ கேஸ் ஹிஸ்டரி அது என்னன்னா இந்த பிளாக் டிக்கெட்ல இருக்கு. கேட்டா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் டிக்கெட் விற்கிறது ஒரு ஊழலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு கோர்ட்டில் போய் நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு குற்றவாளி நிறுத்த வைக்கப்படுறான். ஏன்ப்பா நீ தான் மாடு திருடி மருதாசலமா அப்படின்னா அவன் சொல்கிறான், ஐயா என்னை தப்பாக பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஐயா, நான் மாடு திருடி மருதாசலம் இல்லையா, நான் ஒரு அப்பாவி, நான் ஆடு திருடி அருணாசலம் ஐயா அப்படின்னான. அதாவது அவனும் குற்றவாளி தான், மினியேச்சர் குற்றவாளி. அப்போ நீங்கள் ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஒரு பிளாக் டிக்கெட்டுக்கான ஆட்களுக்கு என்ன ஒரு இது இருக்கு சார்? இல்ல வருமானத்தை மறைக்கிற ஆளுக்கு என்ன ஒரு சினிமாவில் நடித்திருக்கார், வரி கட்டினது இல்ல அதெல்லாம் அவர் கொஞ்சம் இருங்க, நான் டைமே முடிக்கல. அதாவது அவர் வரி கட்டினதில் குறைபாடு இருக்கிறதுங்கிறதுக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது தனிப்பட்ட இன்னும் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காரு. அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ண பிறகு அவர் எப்படி நடைபெற போகிறாரு, அது சட்டப்படியாக எப்படி சரியாக இருக்கும், அவர் இதை பற்றி பேசலாமாங்கிறது அதுக்கு அடுத்தால பேச வேண்டியது. ஒருத்தர் வாராரு, வந்த உடனே மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு, மக்கள்கிட்ட அரசியல் களத்தில் என்ன நடக்குதுங்கிறது மக்கள் மூலமாக அவர் ஸ்மெல் பண்ணுறாரு, சினிமாவில் வெளிப்படுத்துகிறாரு, அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அவர் அதை செய்யலான்னு நினைக்கிறாரு. ஆதரவு அவருக்கு இருக்குது. மக்களாதரவு சட்டங்கட்டல் ஒன்றும் வேண்டிய மக்கள் ஆதரவு நிறைய இருந்தோம். கூப்பிட்டா 5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா எதையும் சாதிக்க முடியும் சார், அது அவர்கிட்ட இருக்கு. ஆனால் அவரை யார் வழி நடத்துறாங்க, எப்படி செய்ய போறாருங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அது அப்புறம் குமார் சார் கணிப்புகள் எல்லா கணிப்பும் என்ன சொல்றதுன்னா விஜய்க்கு வந்து ஓட்டு அதிகமாக வாங்குவார், சீட்டு பற்றி யாருமே இன்னும் இது வரைக்கும் பேசலை. ஆனால் இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பில் இதில் 50-51% வந்திருக்கிறது. அது சரியாக தான் வந்திருக்குது. அது யாருக்குன்னா ஊழல் எதிர்ப்புக்காக தான் வந்திருக்கிறது. ஊழல் எதிர்ப்புன்னு சொன்னதுனால வந்திருக்கிறது. ஆனால் இந்த 2 பேரும் இந்த 35 வருஷம் ஆண்ட 32 வருஷம் ஆண்ட அதிமுகவும் 25 வருஷம் 27 வருஷம் ஆண்ட திமுகவும் 2 பேரும் இன்னும் 4 நாள் இருக்குது. அதுக்கு முன்னே ஏதாவது அறிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம்
மக்கள் சரி இவங்களும் நம்ம திருந்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையாவது வரும். இல்லைன்னா இவங்க நேற்று இன்று நாளை நேற்று அதைத்தான் செஞ்சேன், இன்றைக்கி அதைத்தான் செய்ய போகிறாங்க, நாளைக்கு அதைத்தான் செய்வாங்கங்கிற முடிவை மக்கள் எடுப்பாங்க. நன்றி சார், நன்றி சார். அதோடு நிறுத்தாமல் இவர் சொன்னதை அத்தனையும் நான் செய்வேன்னு வர உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நான் எல்லாத்தையும் நான் என்ன நம்புங்கன்னு இருக்காரு, உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நன்றி சார். நான் அவரை சல்யூட் பண்ணுறேன் ஊழலை எதிர்ப்பேன்னு சொன்னதுனால. நன்றி சார். மற்ற விஷயங்களே எனக்கு